Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. பிறந்த தேதியை வச்சு இவங்க இப்படிப்பட்ட ஆள் இல்ல அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த தேதிகளை வச்சு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்? இல்ல எண்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள்லாம் கிடையாது. ஆனால் எந்த நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு எனர்ஜி ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு பிறந்த நேரமே நமக்கு நிறைய பேருக்கு ஒழுங்காகவே தெரியாது, டவுட்டாகவே தான் இருக்கும். நீங்கள் 10 பேரை கேட்டிங்கன்னா 2 பேர் தான் கரெக்டாக சொல்லுவாங்க, மீதி பேர்லாம் எனக்கு நீங்கள் 5 இருந்துச்சுன்னா வேலை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா 5 வந்து மாற்றத்தை விரும்பி கொண்டே இருக்கும். பிஸ்னஸாக பண்ணுறதா 4 இண்டஸ்ட்ரியிலேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் இல்லாத இண்டஸ்ட்ரி எடுத்துருந்தாங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிற நம்பர்லேயே சுயநலம், கர்வம் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா பணத்தின் மீது தீவிர மோகம் கொண்டவர். எப்படியாவது முயன்று பணத்தை சம்பாதித்து விடக்கூடிய ஆற்றலும் அவங்களுக்குள்ள இருக்கு. சில பேருக்கு 10 வருஷம் நல்லா போகும், ஏன் போய் தெரியாது, நல்லா வரும். என்னைக்காக இருந்தாலும் அதை க்ளோஸ் டவுன் பண்ண வேண்டிய ஒரு நிலை வரும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆரா பாபுஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அனைத்து ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். சூப்பர். எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பாக இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு. பொதுவாகவே ஒரு மனுஷன் வந்து எந்த மாதிரியான குணம் இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பிறந்த தேதியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க பிறந்த தேதியை வச்சு இவங்க இப்படிப்பட்ட ஆள், இவ்வளோ பெருசாக வருவாங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிறந்த தேதிகளை வச்சு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்? இல்லை, இது பிறந்த தேதியை வைத்து கண்டுபிடிப்பது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இது எளிமையான சாஸ்திரம். நம்ம ஊரில் இல்லை, உலகம் முழுக்க நியூமராலஜி அப்படின்னா வேர்ல்டில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பறந்து விரிந்து எளிமையாக, அதாவது என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கால்குலேஷன் பண்ணி மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஜோதிடம் மாதிரி, நம்ம அஸ்ட்ராலஜி மாதிரி நிறைய கணக்கு போட்டு பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நேரம்லாம் நமக்கு கரெக்டாக கொடுக்கணும், பிறந்த இடம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க அதை போட்டு ஜாதகங்கள், அதுக்காட்ட விஷயங்கள், கட்டங்கள்லாம் அமைச்சு அப்புறமா தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறைய பேருக்கு பிறந்த நேரமே நமக்கு நிறைய பேருக்கு ஒழுங்காகவே தெரியாது, டவுட்டாகவே தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 10 பேரை கேட்டிங்கன்னா 2 பேர் தான் கரெக்டாக சொல்லுவாங்க, மீதி பேர்லாம் எனக்கு இதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இதுவும் சரியாக தெரியல அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த சாஸ்திரம் ரொம்ப கடினமானது. இந்த எண்கணிதம் என்னென்னா ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மண்ணில் இருந்து தான் போச்சு. சப்த சாஸ்திரம்ன்ற இந்த மண்ணில் இருந்து போச்சு. எண்கணித சாஸ்திரமும் இந்த மண்ணில் இருந்து போய் வெளியில் போய் அதை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய மெத்தட்ஸில் அது இப்போ வந்து மாடர்னாக ஆகி அது அங்கேருந்து திருப்பி இங்கே வந்து இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எண்கணிதம் அப்படின்னாவே எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம்னா, பேரை மாற்றுறவங்க தான் நியூமராலஜிஸ்ட்டு அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குது. நியூமராலஜிஸ்ட்னாவே ஓகே, ஒரு பேர் மாற்றுறவர் போல அப்படின்னு. அப்படி வந்து நம்ம இந்தியாவில் அப்படி பழகிட்டாங்க. ஆனால் இந்த நியூமராலஜிஸ்ட்ன்றது பேர் மாற்றுவதற்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நம்பர்ஸை வச்சு உங்களுடைய மொத்த வாழ்க்கையோட விஷயத்தை நம்ம எடுத்து கொடுத்துட முடியும். அதாவது இன்றைக்கி என்ன எல்லாருக்கும் என்ன தேடுதல், என்ன விஷயம் இன்றைக்கி மக்களுக்கு அப்படின்னா, நான் வந்து பணம் சம்பாதிக்கணும், கடன் இல்லாமல் வாழணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும். அதாவது பணம் சார்ந்து, பொருள் சார்ந்து தான் இன்றைக்கி எல்லாருடைய சிந்தனையுமே இருக்குது மேக்ஸிமம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2வது தான் ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் குடும்ப உறவுகள் பற்றிலாம் யோசிக்கிறாங்க. அப்போது முதல் வந்து மேஜராக பொருளாதாரம், அப்போ பிஸ்னஸ், வேலை, கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, அப்ராடு. ஸோ இந்த மாதிரி தாட்டு, எஜுகேஷன், இந்த மாதிரி தாட்டில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போது இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்காமல் அவங்களுடைய பர்த் டேட்டில் வச்சே நம்ம வந்து எடுத்து கொடுத்துருவோம். அந்த துறை, ஆமாம், ஒரு துறை இல்லை, மினிமம் ஒரு 4 இண்டஸ்ட்ரியாவது ஒரு நம்பருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த 4 இண்டஸ்ட்ரியில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அதில் உங்கள் க்ரோத் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 இண்டஸ்ட்ரியிலையும் பண்ணுவாங்க, பிஸ்னஸாக பண்ணுறதா 4 இண்டஸ்ட்ரியிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் க்ரோத் இருக்கும். அதில் இல்லாத இண்டஸ்ட்ரி எடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கவே கிடைக்காது. என்றைக்காக இருந்தாலும் அதை க்ளோஸ் டவுன் பண்ண வேண்டிய ஒரு நிலை வரும். 5 வருஷம் நல்லா போகும், 6வது வருஷம் 0 ஆகிடுவாங்க. சில பேருக்கு 10 வருஷம் நல்லா போகும், ஏன் போய் தெரியாது, நல்லா வரும், 16 வருஷம் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அப்போ நம்ம முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கிட்டோன்னா, நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இதுக்கு தான் நம்ம சரிப்பட்டு வருவோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எது தெரியுமோ, இது நமக்கு ராசியாக இருக்கா, இது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, இது நமக்கு ஃப்யூச்சர் கொடுக்குமா அப்படின்ற டவுட்லேயே நம்ம நிறைய போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்போவுமே நமக்கு வந்து ஒரு மன திருப்தி ஏற்படாது. ஸோ அதனால்
டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு சொல்லிடலாம். கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பொதுவாக இப்போ ஜாதகம் படி பார்த்தோன்னா ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது நம்ம ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா பரிகாரம் இருக்குது, இதை பண்ணிட்டீங்கன்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண் கணிதத்துலேயும் அந்த மாதிரி இருக்கா? இப்போ ஒரு வேளை நான் தப்பான தொழில் தொடங்கிட்டேன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 5 வருஷம் பண்ணிகிட்டே இருக்கேன், திடீர்னு அது எனக்கு செட் ஆகலைன்னு அப்போ தான் தெரியுது, அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது எனக்கு பரிகாரங்கள் எல்லாம் இருக்குது, அதை நான் பண்ணி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஏதாவது இதில் இருக்கா? இல்லை, எண்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள்லாம் கிடையாது. ஆனால் எந்த நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு எனர்ஜி ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா விதியை மதியால் வெல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து எண்கணிதத்தில் தான் இருக்குது. சரிங்களா? சின்ன சின்ன விஷயம் சொல்லுவோம்மா, உங்களுக்கு இது ஃபேவரட்டான ஒரு எண் இது, இந்த நம்பருக்கு டேட் படி நீங்கள் வந்து சில விஷயங்கள் செய்யுங்க, இந்த நம்பர்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர்ஸ், இந்த நம்பரை செலக்ட் பண்ணி உங்கள் வாகனங்கள், இல்லை இந்த நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி அத்தனை தடவை நீங்கள் இந்த விஷயத்தை எழுதுறது, இந்த மாதிரி அந்த எண்கள் வைத்து வந்து நீங்கள் வந்து அதை கொண்டு வந்துக்கலாம். பரிகாரம்னு கிடையாது. ஏன்னா நம்ம பாதை இதுதான் சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் நமக்கு பரிகாரம் தேவைப்படாது, எனர்ஜி தான் தேவைப்படும், ஒரு பூஸ்ட் தான் தேவைப்படும். இப்போ நான் சொல்லிவிடுவேன், அப்பா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இல்லைங்க, தயவுசெய்து இது பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் இழப்பீங்க, அதனால் நான் முடியாதுன்னு சொல்லிவிடுவோம். இல்லை நீங்கள் ரியல் எஸ்டேட்டை பண்ணுங்கள், ஆனால் இந்த நம்பரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லவே மாட்டோம். ஸோ அதுக்கு தான் இப்போ இருக்குது. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியை வந்து தனித்தனியாக அக்கா பிரித்து கொடுக்க முடியும். அதில் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து நானும் அஸ்ட்ராலஜி போயிருப்போம், நீங்களும் போயிருப்பீங்க. அவங்க வந்து அவங்க பார்த்து சொல்கிறது நல்ல மெத்தடாக, நம்ம என்ன தகவல் கொடுக்குறோமோ அந்த தகவல் தான் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. நம்ம தகவலே தப்பாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் அவங்களும் அதுக்கு என்ன இருக்கோ அதான் சொல்லுவாங்க, தப்பாக தான் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன சொல்லுவோம், இவர் சொல்கிறது நமக்கு நடக்கலன்னு ஜோசியரை மாற்றிடுவோம். அப்படி தான் மாறி போயிட்டுருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஒரு உணவு தொழில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து உணவு தொழில் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வெளியில் வந்தோன்னா உங்கள் மனதில் என்ன யோசிக்கும்னா, உணவுன்னு சொல்லிட்டாரு, ஹோட்டல் வைக்கலாமா, கேட்ரிங் பண்ணலாமா, பேக்கரி பண்ணலாமா, பிரியாணிஸ் விற்கலாமா, ஃபாஸ்ட் ஃபுட்ஸுக்கு போகலாமா, ஜூஸு மோர் லிக்விட் பண்ணலாமா, வெஜிடபிள்ஸ் பண்ணலாமா, ப்ரொவிஷன்ஸ் பண்ணலாமா, ஃப்ரோசன் ஃபுட்ஸ் பண்ணலாமா, சீ ஃபுட்ஸ் பண்ணலாமா, பவுல்ட்ரி பண்ணலாமா, கேட்டல் ஃபார்மிங் பண்ணலாமா, இல்லை இதற்கு இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணக்கூடிய அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் பண்ணலாமா, இல்லை இதெல்லாம் வெளியில் வரக்கூடிய அந்த கழிவுன்னு சொல்லக்கூடிய ஸ்க்ராப் பண்ணலாமா, இதெல்லாம் இவ்வளோ சொன்னால் நான் உணவு. ஆமாம், இப்போ உணவுன்னு சொல்லி உங்களை விட்டுட்டோம்னா இதில் எதை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு என்ன யோசிப்பீங்க? போய் நீங்கள் வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்ஸு பிரியாணி கடை தான் நேரத்தில் போகுது, உடனே பிரியாணி கடை ஓப்பன் பண்ணு, உடனே வந்து ஒரு பேக்கரியை ஓப்பன் பண்ணு, ஓகே, உடனே ஒரு ப்ரௌனி ஸ்டாலை ஓப்பன், இப்படி போய் இப்படி தான் போவோம். நம்ம இப்படி உள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்னா கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு பிரியாணி சப்போர்ட் பண்ணுற நம்பர்ஸ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் போனீங்கன்னா மேலே டாப்பில் போயிடலாம், இல்லைனா நிறைய பேர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ உணவில் எது எனக்குன்னு தெரியணும்ல, அதை வந்து நம்ம எடுத்து கொடுக்குறது தான் என்னோடய வேலை. என்னோடய ப்ரொஃபஷன் என்னென்னா, நான் உணவுன்னு சொல்லவே மாட்டேன். உணவில் இவ்வளோ செக்மெண்ட் இருக்குது, இதில் நீ என்ன உணவு எடுக்கலாம், ஹோட்டல் எடுக்கலாமா, கேட்ரிங் பண்ணலாமா, இது வேறு அது வேறு. அது செஞ்சு வச்சுட்டு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறது, இது அட்வான்ஸை வாங்கிட்டு செஞ்சு கொடுக்குறது. சரிங்களா? ஸோ இப்போ எந்த நம்பருக்கு கேட்ரிங் சப்போர்ட் பண்ணும், எந்த நம்பருக்கு ஹோட்டல் சப்போர்ட் பண்ணும், எந்த நம்பருக்கு லிக்விட் ஃபுட் சப்போர்ட் பண்ணும், எந்த நம்பருக்கு ரிச் ஃபுட் சப்போர்ட் பண்ணும், எந்த நம்பருக்கு சீ ஃபுட் சப்போர்ட் பண்ணும், எந்த நம்பருக்கு ஃப்ரோசன் ஃபுட் சப்போர்ட் பண்ணும், எந்த நம்பருக்கு வெஜிடபிள் சப்போர்ட் பண்ணும், எந்த நம்பருக்கு அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்ணும், இப்படின்ட்டு நம்ம நான் மெத்தட் வந்து இப்படி கொடுக்குறேன். புரியுது. இப்போ நீங்கள் மீடியானா மீடியாவில் கேமரா இருக்குது, எடிட்டிங் இருக்குது, ஆங்கரிங் இருக்குது, ஆக்டிங் இருக்குது, மியூசிஷியன் இருக்குது, இப்படி இருக்குல்ல. நாங்கள் வந்து நீங்கள் மீடியா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏங்க அவங்க இரும்பு சார்ந்ததான் நிறைய பேர் கேள்விப்படுறதுன்னா இரும்பு சம்மந்தமாக உங்களை பண்ண சொல்லிட்டாங்க. நான் வந்து யோசிப்பாங்க. இரும்புக்குன்னா என்ன பண்ணுறது? பாத்திர கடை வைக்கிறதா, ஸ்கிராப் பண்ணுறதா, டிஎம்டி பார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதா, இல்லை இரும்பு உருக்கிறதா, ஒன்றுமே தெரியாது நமக்கு. அப்போது ஸ்பெசிஃபிக்காக என்ன, அயன்னா என்ன, ஸ்டீல்னா என்ன, அயன் அண்ட் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதா, இப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ நம்ம அவங்களோட நம்பர்ஸோட வைப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பிரித்து கொடுத்துட்டோம்னா அது ஈஸியாக நடக்கும். இந்த 1ஆம் தேதிகளில் பிறந்தவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன். வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த 1 அப்படின்றது வந்து அவங்க வந்து 1 அப்படின்னாவே இந்த 1, 10, 19, 28 இந்த 4 நாளில் பிறந்தவங்க எல்லாருமே 1ன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கான ஒரு வைப்ரேஷன் இருக்கிறவங்க. இவங்க வந்து தலைமை பண்பு, தலைமை பதவி இதை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தலைமை பண்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க எங்கே போனாலும் இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் உருவாகிடும். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இவங்க அந்த 1 இருந்தாவே பார்த்திங்கன்னா
அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க உள்ளே போனோன்னே. இதை நீ ஆர்கனைஸ் பண்ணு, இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீடர் மாதிரி அவங்கள கெப்பாசிட்டி கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நபரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சூது, வஞ்சகம், நரித்தனம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஒன்றுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க வந்து சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து குரலை வந்து ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு. அந்த குரலோட வளம் வந்து பெருசாக இருக்கும் அந்த ஒன்றில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசு துறை சார்ந்த வேலைகள், அரசியல் துறை சார்ந்த வேலைகளில் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய இருப்பாங்க. மீடியாலேயும் இருப்பாங்க. மீடியாவில் என்னென்னா இந்த மாதிரி வந்து மல்டிமீடியாஸு, இந்த மாதிரி டைரக்ஷன்ஸு, இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸு ரிலேட்டடான ஃபீல்டில் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஃபீல்டாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வெளிக்காட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து எந்த இடத்துலையும் 10ஓட 11 இருக்கணுன்றதை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கே இருந்தாலும் அவங்க தனித்துவமாக தெரியணுன்ற ஒரு அந்த விஷயம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வைப்ரேஷன் அப்படி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அவங்க போனாங்கன்னா ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு நபர்கள் சூழ்ச்சி வஞ்சகம் இல்லாத ஒரு நம்பர்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து இவங்க நம்ம ஏதாவது பண்ணிவிடுவாங்களான்னு கூட யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி தாட்டும் அவங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனாலிட்டிஸ்லாம் ஒன்றுக்கு இருக்குது. நான் ப்ளஸ் சும்மா ஜஸ்ட் ஒரு நம்பரை வச்சு சொல்கிறேன். ஒரு நம்பரை மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக கூட்டினா அதுக்கு ஒரு நம்பரு, அப்புறம் டே பிறந்திருப்பாங்க அதுக்கு ஒரு நம்பரு, இந்த 3 நம்பரும் சேர்த்து அதுக்கப்புறம் பேர் வச்சுருப்பாங்க, அந்த பேருக்கான நம்பர், இதெல்லாம் சேர்த்து எது ஸ்ட்ராங்காக இருக்குது எது வீக்காக இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ப்ரெடிக்ட் பண்ணால் நம்ம அந்த பாதியை எடுத்துக்கணும். கண்டிப்பாக சார். அடுத்து 2வது நம்பரில் பிறந்தவங்க. 2வது நம்பர்னா 2, 11, 20, 29. இந்த 4 நம்பரும் பார்த்திங்கன்னா 2 கூட்டினா 2 வரும். இவங்க வந்து சந்திரன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சந்திரன் அப்படின்னாவே இந்த 2 வந்து பெண் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இது. அதாவது என்னென்னா எமோஷ்னல் பர்சன் இருக்கிறதுலே எமோஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 2க்கு வருவாங்க. கலைத்தன்மை, ரசிகத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்லேயே பிறந்ததுலேயே வந்து 2 ஆதிக்கம் வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப கற்பனை ஆற்றல்னு சொல்லுவாங்கள்ல, இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டிலாம் எல்லா நம்பரும் அவங்கக்கிட்ட கற்றுக்கணும். அந்த மாதிரி இருக்கும் அந்த இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டி. அது இன்னொன்று என்னென்னா, அதாவது ஆகாயத்திலே கோட்டை கட்டுற ஒரே ஆள் யார் அப்படின்னா அந்த 2 தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுடைய தாட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இவங்க வந்து கற்பனை ஆற்றல் அதிகமாக இருக்கவங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவங்களோட கற்பனை திறன் நிறைய வெளிப்படும். இவங்க நிறைய கலைத்துறை, இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, பாடல் எழுதுவது, இது மாதிரி இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா பேச்சாற்றல் மிக சிறப்பாக இருக்கும். பேச்சு வன்மையால் அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் வந்து 2க்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எமோஷ்னல் பாண்டிங் அதிகமாக இருக்கிறது இருக்குது. ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு மைனஸ் என்னென்னா இவங்க எண்ணம் வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் சதா அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு யாராவது ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் கூட இருந்தாங்கன்னா இவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அது கூட. இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலை சார்ந்த ஃபீல்டில் இருப்பாங்க, சினிமா சார்ந்த, மீடியா சார்ந்த ஃபீல்டில் இருப்பாங்க. ஹோட்டல்ஸ் அப்படின்னாவே நீங்கள் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக லிக்விட் ஃபுட்ஸு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லிக்விட் ஃபுட்ஸு அண்டு ஹோட்டல் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இவங்க இண்டஸ்ட்ரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் இவங்க தான் சூட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 2க்கு இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி இந்த 1ஆம் தேதிகள், அந்த 1வது நம்பர் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. இந்த சூதுவாது தெரியாது, எதுவும் கெட்டது யோசிக்க கூட தெரியாதுன்னு சொன்னீங்களே, இந்த 2வது நம்பர்காரங்க எப்படி இருப்பாங்க? இல்லை, 2வது சொன்னீங்க. அது என்னென்னா எண்ணங்கள் அலைப்பாஞ்சு கொண்டே இருக்கிறதுனால இவங்களால டிசிஷன் சரியாக எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போது ஒன்றை செய்ததும் இது இப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படி செஞ்சுருக்கலாமோன்ற செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் சிந்தனை வந்துடுவாங்க. இது இயல்பாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இதை பற்றி அவங்களுக்கே புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் பார்க்க முடியாது. தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுபவர்கள் 2. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லை அவங்கள ஒரு புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அந்த எண்ணங்கள்னால தான் அந்த ஆசிலேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சுட்டா இவங்க வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இல்லைனா அந்த ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 2க்கு பார்த்திங்கன்னா சின்ன துன்பம் ஏற்பட்டாலும் பெருசாக நினைக்கக்கூடிய நம்பர் இருக்கிறதுலே 2 தான். அது ஒரு சில வைப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு சில எண்ணங்கள், சில விஷயம் வார்த்தைகள் கேட்டோம்னா அவன் காதிலே வாங்க மாட்டான். சில பேர் வாங்கிட்டு வெளியே விட்டுருவான். ஆனால் இந்த 2 எப்படி தெரியுங்களா, அந்த வார்த்தையை யோசித்து 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 10 மாதம் ஒன்றுமே இருக்காது. நடாவும் இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு நடாவும் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படியே அந்த எண்ணம் இருந்துக்கு. இதுதான் பெரிய நெகட்டிவ் அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் வந்து அதை பற்றி ஃபுல்லாக இப்போ அவங்களுக்கு 2னா 2 மட்டும் இல்லை, நிறைய நம்பர்ஸ் இருக்கும் கூட சப்போர்ட்டிவ். அதில் சில நம்பர்ஸ் வந்து அதை தூக்கி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து நல்லாவே அவங்களுடைய பேசுனா பணம் வரும் அப்படின்னா அது 2க்கு மிக உயர்ந்தது. சூப்பர் சார். அடுத்ததான் 3வது நம்பர் 3 அப்படின்னா அந்த 3ஆம் தேதி பிறந்தவங்க, 12 பிறந்தவங்க, 21 பிறந்தவங்க, 30 பிறந்தவங்களாம் 3. 3னாவே குரு. ஆக்சுவலாக குரு
என்ன படிக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவங்க 3 நீங்கள் பார்க்குறவங்க 3 இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டீச்சிங்கில் இருப்பாங்க, இல்லை ட்ரைனிங்கில் இருப்பாங்க. கண்டிப்பாக எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்ஸ்டியூட்டில் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கற்றதை கேட்டதை பகிர்ந்து கொள்வதென்றால் மிக பிடித்த விஷயம் அவங்களுக்கு. அவங்க என்ன கற்றுக்குறாங்க, என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க டீச்சர், அவங்க டீச்சிங். நான் வந்து எஜுகேஷன் படிச்சுட்டு நான் வந்து பிஎடெல்லாம் படிச்சுட்டு டீச்சர் ஆகணும் அந்த டீச்சிங் நான் சொல்லலை. அவங்களால என்ன கலை அவங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் 3க்கு இருக்குது. சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய விஷயம் வந்து சில தொழில் கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க நிறைய பணம் வரும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. கால நேரம் பார்க்காது பேசி கொண்டு இருப்பது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அது இல்லாமல் வந்து சோஷியல் தாட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சோஷியல் ஆர்கனைசேஷன்லாம் 3க்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. நான் ஏதாவது சமூக சேவை ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக 3க்கு இருக்கும். சரிங்களா? என்ன தான் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல், என்ன தான் குரு அப்படின்னு நினச்சா கூட, குருனாவே கொஞ்சம் என்ன இருக்கும்னா கொஞ்சம் கர்வம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இருக்கிற நம்பர்லேயே சுயநலம், கர்வம் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 3 இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியது. அதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னு வந்தால் 3 மாதிரி ஒரு டிசிப்ளினிட்டி வந்து எந்த நம்பருக்கும் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். மிகுந்த எதிர்பார்த்து மிகுந்த ஆசை மிக்கவர்னு இருக்குது. இது ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்க ட்ராபேக்கு. எதிர்பார்ப்பு ஆசை இருக்கலாம், ஆனால் மிகுந்து காணப்படும். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன வேணால் அது கிடைக்கலன்னா அவங்களுக்கு என்ன வேணால் நர்வஸ் இஷ்யூ நிறைய வர ஆரம்பிச்சிடும். நரம்பு சம்மந்தமான கோளாறுகள்லாம் நிறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் குரு இதோட 3க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டு, லா, இந்த மாதிரி அட்வைசர் இதெல்லாம் வந்து அவங்க அருமையாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேஜராக வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்க உள்ள நீங்கள் எந்த தொழில் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு டீச் பண்ணுற கேட்டகரியில் போயிட்டிங்கன்னா அவங்க மேலே போயிடுவாங்க. இப்போ இந்த 4வது நம்பர்ஸில் பிறந்தவங்கலாம் சார் 4 அப்படின்னாவே 4, 13, 22, 31 4 நாளில் பிறந்தா 4. இந்த 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1ஓட பிரதிபலிப்பு அதுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது 1ஆம் நம்பர் சொன்னோம் இல்லையா, சூரியன். இந்த சூரியனோட பிரதிபலிப்பு கொஞ்சம் நிறைய இருக்கும். இந்த 4 வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறவங்க. சரிங்களா? இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இவங்கெல்லாம் பற்றி பெரிய இண்டஸ்ட்ரீஸு, பெரிய மிஷினரிஸு, இந்த மாதிரி செக்மெண்ட்டில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி செக்மெண்ட்டில் நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்ராட்லேயும் நிறைய இருப்பாங்க. இவங்க நிறைய லாங்குவேஜஸ்க்கு வந்து கற்றுக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும். நிறைய அதர் லாங்குவேஜஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அரசியல், அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட்ஸ், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 4ல் கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடு, ரெண்டல் இன்கம்னு சொல்லக்கூடிய வாடகை சம்மந்தமான, இப்போ எங்கேயாவது நம்ம லீஸுக்கு எடுத்துகிட்டு அதை ஹாஸ்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, பிஜியாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரெண்டல் இன்கம்ஸ் எடுக்கிறது, பெரிய மிஷினரிஸ்லாம் வாங்கி நம்ம சேல் பண்ணுறது, பெரிய பெரிய மிஷினரிஸ் வாங்கி சேல் பண்ணுறது, இந்த மாதிரி இருப்பாங்க. அரசியல்லையும் நிறைய இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸு இவங்ககிட்ட என்ன அப்படின்னா இவங்க எது சரின்னு படுதோ அதை சொல்லிவிடுவாங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கலாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட என்னென்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 9 பேர் ஒரு விஷயமும் ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஆனால் அந்த 4 வந்து என்ன பண்ணுமோ ஆப்போசிட்டாக சொல்லுவோம். ஆப்போசிட்டானா இதுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. சில நேரத்தில் இவங்க ஏற்றுப்பாங்க, ஆனால் பல நேரத்தில் இவங்க வெளியில் அனுப்பப்படுவாங்க. அந்த 4க்கு என்ன ஒரு விஷயம்னா நல்ல மனதுடன் எண்ணத்தில் இருந்தாலும் பிறரால் தவறாத புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகி கொண்டே இருக்கும். இந்த 4 இருக்கவங்களுக்கு இவங்க வந்து பேச்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதான் சொல்லலையா, அரசியல் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரியல் எஸ்டேட்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்னா இவங்க பேச்சில் வந்து நிறைய எதிர்கருத்துக்கள் வரும். இப்போ யாராவது ஒன்று சொல்கிறோன்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணல, அதை ஆப்போசிட்டாக வந்து அதை உண்மையை அப்படியே உடைச்சு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த எதிர்கருத்துக்கால வர ஆரம்பிக்குது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நம்பரெல்லாம் இப்படி தான் இயங்கும். ஸோ மற்றபடி சுறுசுறுப்பானவர்கள், அமானுஷ்ய கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்கல் சயின்ஸ் மீது அதிகமான நம்பிக்கை இருக்கும். இவங்களுக்கு இருக்குது. இவங்களோடய அதிகமாக 7க்கு இருக்குது. அதை நான் 7 வரும்போது சொல்கிறேன். ஸோ இவங்களும் வந்து இந்த மந்திரம், மாந்திரிகம், மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் இதன் மீதெல்லாம் ஈடுபாடு அதிகமாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரியான தொடர்புகள் அவங்க வந்து அவங்களுக்கு வரவங்களாம் அது மாதிரி தொடர்புகள் ஆட்களாக வந்து சந்திக்கும் போதெல்லாம் அப்படி பேசுவாங்க. அந்த அமானுஷ்ய கலைகளை பற்றி பேசுவாங்க. ஸோ அதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லாவே டெவலப் ஆகலாம். அந்த விஷயத்தில் கூட எடுக்கலாம். சில பேர் அதில் பயந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனைகள்லாம் 4க்கு உருவாகும். ஆமாம். 5வது நம்பர் சார் 5 அப்படின்னாவே இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த நம்பர்ஸ் பேர் வைக்கிறாங்கன்னா கூட்டி எண் 5ல் வரணும் தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த 5ன்றது வந்து முழுக்க புத்தி சார்ந்த நம்பர் இது. அதாவது 5, 14, 23 இது எல்லாமே இதில் பிறந்தவங்க எல்லாம் 5னாவே வந்து புத்தி என்ன சொல்லுதோ அது புத்தி அவங்களுக்கு ஓகே, அது நல்லதுன்னு சொல்லிச்சுன்னா பண்ணும், கெட்டதுன்னு சொல்லிச்சுன்னா பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வந்து கால்குலேட்டிவ் மைண்ட். அவங்க பேர் வந்து என்ன சொன்னால் கால்குலேஷன். அவங்க வந்து 5 வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி,
ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான பீப்புள், இல்லை இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, 5 அப்படின்னா இவங்க நமக்கு பர்பஸ், இவங்க கூட இருந்தோம்னா நமக்கு வந்து நல்ல பர்பஸ், நமக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படின்ற ஒரு தாட்டு தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே வேணும். ஏன்னா இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மேஜராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க. 5 இருந்தாவே நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் தான் உங்களுக்கு அதான் ஈர்க்குமே. நீங்கள் 5 இருந்துச்சுன்னா வேலை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா 5 வந்து மாற்றத்தை விரும்பி கொண்டே இருக்கும். மாறுதலை மனம் விரும்பக்கூடிய ஒரு ஆற்றல் எதுனா 5. ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கணும். வண்டி நல்லா இருக்கும், அதான் மாற்றிடுவாங்க. ஃபோன் நல்லா இருக்கும், இல்லை மாற்றிடுவாங்க. வாட்ச் நல்லா இருக்கும், இல்லை மாற்றிடுவாங்க. ஸோ அப்போது அடிக்கடி மாற்றக்கூடிய, அதாவது அந்த 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 இடம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ், வியாபார நுணுக்கம், வியாபார திறமை, இதெல்லாம் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே 5 வந்து இயல்பாகவே அதோட வைப்ரேஷன் இருக்குது. பணத்தின் மீது தீவிர மோகம் கொண்டவர். இருக்கிற நம்பர்லேயே பணத்தின் மீது தீவிர மோகம் வந்து 5. எப்படியாவது முயன்று பணத்தை சம்பாதித்து விடக்கூடிய ஆற்றலும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, சில நேரத்தில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் திங்க் பண்ணுவாங்க. இல்லீகல்னால் நான் கொஞ்சமாக பணம் போட்டால் நிறைய வரா மாதிரி ஃபீல்டு. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு 3 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் எனக்கு 8 ஹவர்ஸ் பெனிஃபிட் வேணும், 2 டேஸ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் ஒரு 50,000 போடுவேன், ஆனால் எனக்கு ஒரு மாதத்தில் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரணும். இப்படி எல்லாமே அவங்களுடைய மைண்டு வந்து, ஏன்னா கால்குலேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்க பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது ட்ரேடிங்கு, ஷேர்ஸு, ஈக்விட்டி, கமோடிட்டி, பேங்கிங் செக்டர்ஸு, சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் பெரிய அதெல்லாம் இருக்காங்களே. இவங்கெல்லாம் மேஜராக வந்து 5 வந்து ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடு, ஃபினான்ஸ் ரிலேட்டடான, பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது, வட்டிக்கு, அதாவது நகை கடையை வச்சு அடமானம் அந்த மாதிரி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இருப்பாங்க. அப்புறம் கம்யூனிகேஷன், நெட்வொர்க், ஆன்லைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி செக்மெண்ட்லலாம் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக கால்குலேஷன் அப்படின்றதுனால பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இவங்ககிட்ட ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து கையில் எப்படியாவது ஏதாவது முயன்று பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல். ஆனால் அவங்க சேஞ்சஸ் விரும்பிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட வைப்ரேஷன் மேலே போய்டும். சூப்பர் சார். ஏன்னா பொதுவாகவே மனுஷங்கன்னா எல்லாருக்குமே பணம் பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் குறிப்பாக இந்த 5வது நம்பர்காரர்களுக்கு இன்னும் பணம் அதிகமாக பிடிக்கும்னு வேற சொல்லியிருக்கீங்க. கம்யூனிகேஷன் வந்து பெருசாக அவங்க நினைப்பாங்க. உலகை ஒரு முறையாவது சுற்றி வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லா 5க்குமே தோணும். சரிங்களா. ஸோ அப்போ கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அப்போ அதை எவ்வளோ பண்ணோன்னா அது மூலயமா பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாதிரி தாட் இருக்கும். அவங்களாம் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அவங்க வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் ஆப்ட் ஆகக்கூடிய நம்பர் 5. அவங்க எந்த பிஸ்னஸ் வேணால் எடுத்து பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக ஃபினான்ஸ் ரிலேட்டடு, கம்யூனிகேஷன் ரிலேட்டடு, ஸோ இதெல்லாம் அவங்க ஸ்பெஷல் கேட்டகரி. மற்றதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன தொழில் வேணால் பண்ணலாம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.